6 சக்கரா அப்படிங்கிறது உடல்நிலைக்கு. இந்த உடல்நிலைக்கு இருக்கிற 6 சக்கராவிலே தான் உயிர்நிலைக்கு போறதுக்கும் வழியை கண்டுபிடிக்கும். 6ல இருந்து தான் நம்ம 7க்கு போறோம். அப்ப இந்த 7வது சக்கராவுக்கு போகும்போது நீங்க இறைநிலை, இறைநிலையோட தொடக்கம் சமாதி நிலை. அப்ப அந்த சமாதி நிலை எப்படி இருக்கும்? நீங்க உங்க அணுவை பொளந்து உள்ள போறீங்க. இப்ப 6ங்கிறது சந்திரன்னு வச்சுக்கோங்க. நீங்க மேல போற மாதிரி கற்பனை பண்ணிக்க வேண்டாம். இப்ப நான் சொல்றது நீங்க 6, 7, 8, 9, 10, 11, 12 இப்படி நம்ம போட்டு காட்டுறோம். ஏன்னா உள்ளுக்குள்ளேயே படம் வரைஞ்சிட்டு போனா உங்களுக்கு தெரியாது. அதுக்காக அந்த படம் 6, 7, 8ன்னு வரையுது. 6 தான். அப்ப 6ங்கிறது ஒரு உதாரணத்துக்கு இங்க நிலவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நிலவை பொளந்தா உள்ள சூரியன். நிலவை ஊடுருவி போனா, மனச ஊடுருவி உள்ள போனா உள்ள என்ன இருக்கு? சூரியன் இருக்கு. நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அப்ப பிண்டத்தில் உள்ளதுங்கும் போது நீங்க அண்டத்தில் உள்ளதோட கனெக்ட் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஒளிநிலையை வந்து சூரியனோட ஒப்பிட்டு சொல்றோம். உங்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி இருக்கும்பா, அவன மாதிரி இருப்பான் அந்த பையன் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். நீங்க உடனே அவன்கிட்ட போயிடக்கூடாது. அப்ப 6வது சக்கராவுக்கு அடுத்தது 7வது சக்கராங்கிறது என்னது? அது உள் மையம். உள்கடை அப்படித்தானே கடவுள் வந்துடுது. அதனால 6வது சக்கராவுக்கு உள்ள கடந்தா 7வது சக்கரா. அப்ப நீங்க தியானம் பண்ணி 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 உங்க அறியாமைங்கிற இருள் விலகும் போது நீங்க அணுவா இருக்கிறவனுக்குள்ள போயிடுறீங்க. அந்த அணுவா இருக்கிறவனுக்குள்ள போகும்போது என்ன ஆயிடுது? உங்க தலை வெடிச்ச மாதிரி. அதான் பிரம்ம ரகசியம் வெளியேறும் முன்னே சொல்றாங்களா அந்த பாட்டுல, தலையை வெடிச்சிடுற மாதிரி சொல்றாங்க. எத்தனை பாட்டுல சொல்றாங்க? பிரம்ம ரகசியம் வெளியினா தலை வெடிச்சிருங்கிறாங்க. சொல்றாங்களா இல்லையாப்பா? பாட்டுல எல்லாம் அப்ப தலை வெடிச்சிரும்னா என்னது? தலை வெடிக்கிறது எப்படி? விழிப்புணர்வை தான் அப்படி சொல்றாங்க. செத்து போறத சொல்லல. தலை வெடிச்சு செத்து விட்டாங்கிறது கிடையாது. தலை வெடிச்சா யார் செத்து விட்டா? அறியாமல் இருந்தவன் செத்து விட்டான். புரியுதுங்களா? அப்ப அறியாமல் இருந்தவன் தலை வெடிச்சு செத்துட்டான். அப்ப புதுசா உயிர் தெழுந்தது யாரு? இறைவன். நான் அகங்காரத்துல இருந்தவன் 6வது சக்கரால செத்துட்டான். உள்ள இருந்த இறைவன் பேரொழியா வெளிச்சத்துக்கு வந்துட்டாரு. இப்ப இந்த பேரொளி நிலைய அகத்தியர், வள்ளலாறு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த பேரொளி நிலைய வந்து சொல்லலாம், எப்படி வேணா வார்த்தையால சொல்லலாம். ஆனா அனுபவிக்கிற மாதிரி வராது. அப்போ உங்க தலை வெடிச்சு ஒளியா ஆயிட்டா எப்படி இருக்கும்? அந்த உணர்வு நிலையை சொல்றேன். உங்க தலையே வெடிச்சு ஒரு பேர் ஒளி ஆயிடுச்சு. உங்க தலை வெடிச்சு ஒரு பேர் ஒளி ஆகுது. எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. அப்ப தலை வெடிக்கும் போது என்ன இருக்கும்? ஒரு சத்தம் வருமா? வெடிச்ச மாதிரி ஒரு சத்தம் வருமா? புரியுதுங்களா? அது சவுண்டு, ஒளி. அப்ப நாதந்தால் வாழ்க. அப்ப நாதமும் வெளிப்படும், விந்தும் வெளிப்படும். விந்து நிலைங்கிறது ஒளி நிலை, நாத நிலைங்கிறது பறை. பறைன்னா என்ன சொல்றோம்ல, பறை சத்தம். புரியுதுங்களா? அப்போ சத்தத்தோடு கூடிய பேரொளி வெளிப்படும். இதுதான் அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை. இந்த நிலை மோட்ச நிலை. எதுல இருந்து மோட்ச நிலை? இந்த உருவத்துல இருக்கிற சக்கரத்துக்கு முக்தி நிலை, மோட்ச நிலை. புரியுதுங்களா? அப்ப நீங்க உகாரத்தை கடந்துட்டீங்க. உகாரத்துக்கு தான் மாயை, மயக்கம் எல்லாம். ஆனா இப்ப இந்த சமாதி நிலையை அடைஞ்ச பிறகு இதுக்கு சித்தி என்னன்னா, மயக்க நிலையில இருந்து நீங்க வெளியே வந்திருக்கணும். இப்ப சமாதி அடைஞ்சிருவீங்க. அப்ப அந்த சித்தி நிலை வேணும். சித்தி நிலை எங்க இருந்து பெறும்? எல்லா சித்தி நிலையும் ஞானத்தில் இருந்துதான் பெறும். எல்லா சித்தி நிலையும், சித்தி நிலை அருள்னா கூட உங்களுக்கு ஞானம். இப்ப நான் அவர் சொல்றேன், ஒரு கோல்ட ஒருத்தர் கொடுக்குறாரு பொன் நிறத்துல, அது அவருக்கு கோல்டுன்னு தெரியல.
விலை மதிப்பற்ற ஒண்ண உங்களுக்கு இறைவன் கொடுக்குறான். அது விலை மதிப்பற்றது அப்படிங்கிற ஞானம் உங்களுக்கு இருந்தா தானே அதை பயன்படுத்த முடியும். அப்ப எல்லா சித்திகளுக்கும் ஞான நிலை முக்கியம்.